குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம யூஸ்வலாக வந்து கார் இல்லைன்னா பைக் வச்சுருப்போம் மக்களே. என்னென்னா இப்போ வந்து நீங்கள் அர்ஜென்ட்டாக ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, அப்படி இல்லைன்னா ஒரு காட் ரோட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு ஃபாரஸ்ட் உள்ள வண்டி ஓட்டிட்டு போகிறீங்க, இல்லை ஒரு ஹைவேஸ்லேயே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு பார்த்தோன்னா ஒரு சடனாக வந்து உங்கள் டயர் வந்து ஃப்ளாட் ஆகிடுது, அதாவது பஞ்சர் ஆகிடுது. உங்களுக்கு வந்து ஸ்டெப்னி மாற்ற தெரிஞ்சால் பரவாயில்ல, ஸ்டெப்னியில் வந்து ஏர் இருந்தால் பரவாயில்ல, அந்த சுச்சுவேஷனை வந்து நீங்கள் பாஸ் ஆன் பண்ணி இது பண்ணி போயிடலாம். பட் ஆனால் உங்களுக்கு ஸ்டெப்னி மாற்ற தெரியாமல், இல்லை டயரில் வந்து ஸ்டெப்னி டயரில் எக்ஸ்ட்ரா டயரில் ப்ரெஷர் கரெக்டான ப்ரெஷர் இல்லாமல் அப்படி இருந்ததுன்னு வச்சிங்களேன், அந்த சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஸோ அது வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப டஃப் ஆகிடும். உங்கள் கூட உங்கள் ஃபேமிலி இருப்பாங்க, என்ன பண்ணுவீங்க? பக்கத்தில் ஏதாவது பஞ்சர் கடை இருக்கான்னு சர்ச் பண்ணி அங்கே வந்து நீங்கள் உங்கள் டயரை எடுத்துகிட்டு போகணும், அப்படி இல்லைன்னா அவரை கூட்டிகிட்டு வரணும். ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதுக்கு முக்கியமாக வந்து உங்கள் கார்லேயோ இல்லை உங்கள் பைக்லேயோ என்னை பொறுத்தவரை முதல்ல ஒரு கேஜெட்டை கண்டிப்பாக உங்களோட வண்டியில் இருக்கணும். அப்படி ஒரு கேஜெட் தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்ன கேஜெட்டுன்னு என்ன கேட்குறீங்களா? இந்த டயர் இன்ஃப்ளேட்டர் தாங்க. இது என்ன கேட்டிங்கன்னா இது ரொம்பவே முக்கியங்க. ஒரு கார் வச்சிங்கனாலும் சரி, ஒரு பைக் இருந்தாலும் சரி, ஏன் ஈவன் சைக்கிள் கூட ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள். நீங்கள் இதில் என்ன பிராண்டு வேணாலும் நீங்கள் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வாங்கியிருக்க பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ரோ பிராண்டை வந்து நான் வாங்கியிருக்கேன். எதுக்கு நான் அந்த பிராண்டை வாங்கணுன்ட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கார்ட்லெஸ்ங்க. இப்போ வந்திருக்க நியூ மாடலு. ஆக்சுவலாக ஏன் வந்து நான் இந்த சேம் பிராண்டை வாங்கியிருக்கேன், பர்டிகுலராக அந்த ஆக்ரோ வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்து இதோட முன்னாடி மாடல் ஒன்று வச்சுருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒயர்டு. நம்ம வந்து காரில் வந்து அந்த 12 வாட் சாக்கெட்டில் ப்ளக் பண்ணி டைரெக்டாக வந்து பவர் வந்து இன்ஃப்ளேட்டர் ஆகும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். காரில் தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் அது வாங்கி ஒரு 3 இயர்ஸ் மேலே இருக்குங்க. அது என்னாச்சுன்னா அதோட டியூப் வருதுங்களா, அந்த காற்றடிக்கிற மவுத்து, அதில் ஆக்சுவலாக அது மடங்கி அது என் மேலே தான் தப்பு. ஆக்சுவலாக அதை நான் சரியாக வந்து பேக் பண்ணாமல் வச்சு மடங்கி அதில் லைட்டாக வந்து ஒரு ஹோல் வந்துருச்சு. மோட்டர்லாம் நல்லா இருக்குது. அது எங்கே வந்து ரிப்பேர் பண்ணணும்னு தெரியல. சரி, அதனால தான் இப்போதைக்கு அப்படின்ட்டு இது வாங்கிட்டேன். இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அன்பாக்சிங் பார்த்துருவோம். அண்ட் தென் உங்களுக்கு கரெக்டாக காரில் போயிட்டு எப்படி வந்து ஹேரை வந்து அதில் அடிக்கிறதுன்னு பார்க்கலாம், டயரில் வந்து ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ அன்பாக்சிங் பார்க்கலாம். ஸோ மக்களே, இதுதான் வந்து ப்ராடக்ட்டு. ஆக்ரோ போர்ட்டபுள் டயர் இன்ஃப்ளேட்டர். மாடல் வந்து கேலக்ஸி. இது வந்து பார்த்திங்கன்னா கார் டயருக்கு, பைக்கு, பைசைக்கிள், ஃபுட்பால், இந்த 4த்துக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1 இயர் வாரண்டியோடு வருது. ஸோ இதுதாங்க அதோட பாக்ஸு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேங்க. ஆர்டர் பண்ணி 1 டேல வந்து டெலிவரி ஆகிடுச்சு. என்னன்னா ஒரு பேக்கிங்கே கிடையாதுங்க. இப்படியே தான் வந்தது, சீல் கிடையாது. ஆக்சுவலாக என் பையன் தான் வந்து ரிசீவ் பண்ணான். நான் இருந்திருந்தேன்னா ரிட்டனாவது போட்டிருப்பேன். சரி, ரிசீவ் ஆகி ஒரு 2 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு ப்ராடக்ட் வந்து. ஸோ இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணேன். அதுதான் மக்களே. சரி வாங்க குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பார்த்துருவோம். என்னடா வேறு இடமே கிடைக்காதீங்க இல்லையா உனக்கு, இங்கே போய் அன்பாக்ஸ் பண்ணுறிய இது மாதிரிலாம் வச்சு அப்படின்னு கேட்காதீங்க. காலையில் மக்களே மணி வந்து ஒரு 8 o'clock இருக்கும். நல்ல கிளைமேட்டு, சூப்பரான லைட்டிங்கில் இருக்குது. அதனால தான் மேலே வந்துட்டேன்.
நேச்சுரல் லைட் எப்பவுமே சூப்பராக இருக்குங்க. அதுதான். ஸோ அன்பாக்சிங் பார்த்தோம். மேலே வந்து ஒரு ஃபோம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து மெயின் யூனிட்டு. இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து அதோட கேபிள், அந்த காற்றடிக்கிறதோட கேபிள், சார்ஜிங் கேபிள், டைப் சி பார்த்தீங்கன்னா தெரியும், டைப் சி. அண்ட் இதெல்லாம் இது ப்ராடக்ட் டெமோவுக்கு ஃபோன் பண்ணுமா, எல்லாம் தேவையில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மவுத்துங்க இது, அதாவது சைக்கிளுக்கு, ஃபுட்பாலுக்கு அதுக்கெல்லாம் தேவைப்படுறது. அண்ட் ஒரு பேக்கு, அதாவது நீங்கள் காரில் தான் யூஸ் பண்ணும்போது இதுக்குள்ளே போட்டு உள்ளே வச்சுக்கலாம். மேனுவல் அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை பாக்ஸ்குள்ளே. ஸோ இப்போ வந்து மெயின் யூனிட்டை பார்ப்போம். ஆக்சுவலாக இதுதாங்க, பிளாக் கலரு. இங்கே தான் வந்து இதை செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு இதில் வச்சுக்கணும். இது ஏர் இன்டேக்கர். ஆக்சுவலாக மக்களே, இது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். இது நீங்கள் வந்து ஏர் இன்ஃப்ளேட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே டைமில் நீங்கள் பவர் பேங்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள், யூஎஸ்பி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வச்சு நீங்கள் அதாவது பவர் பேங்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு காரில் இருக்கும்போது திடீர்னு ஏதாவது சார்ஜ் பண்ணணும்னா நீங்கள் பவர் பேங்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ரெண்டுமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டைப் சி, இது வந்து சார்ஜ் போடுறதுக்கு. நான் வந்து ஃபுல் சார்ஜ் போட்டேன். ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து ஒரு 1 to 1.5 hours கிட்ட ஆச்சு. ஸோ பாருங்கள், மேலே வந்து இந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அது அப்புறம் பிரிச்சுக்கலாம். ஆன் பண்ணி காட்டுறேன். இல்லை தெரியல, தெரியுதுங்களா? அண்ட் தென் இங்கே ஒரு லைட் இருக்குங்க, தெரியுதுங்களா? எஸ்ஓஎஸ் லைட்டு, டிஃப்ரெண்ட் மோடு. அந்த ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இது டுவல் பர்பஸுங்க. உங்களுக்கு வந்து பவர் பேங்க்காகவும் யூஸ் ஆகும், அதே நேரத்தில் டயர் இன்ஃப்ளேட்டும் பண்ணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு மைனஸ் இருக்குது. நீங்கள் வந்து கரெக்டாக சார்ஜ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் இல்லாமல் எங்கேயாவது எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அது முடிஞ்சுது. அதுதான் ஒரு பிரச்சனை. ஸோ எது இருந்தாலும் ஒன்று தான், நம்ம யூஸ் பண்ணோன்னா அதை நீங்கள் சார்ஜ் போட்டு தான் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் அதில் தெரியுதுங்களா உங்களுக்கு, கார் சிம்பிள் காட்டுது பாருங்க. அடுத்தது சைக்கிளோட சிம்பிள், அடுத்தது பைக்கு, அப்புறம் ஃபுட்பால். ஸோ இந்த மாதிரி 4 இருக்குங்க. அதில் வந்து பிஎஸ்ஐ இருக்குது. நம்ம அதுவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிஎஸ்ஐ அந்த மாதிரியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க ப்ராடக்ட்டு. ஏர் இன்டேக் பண்ணுறது, இது வந்து வென்டிலேஷன் நினைக்கிறேன். ஸோ இதுதான் மக்களே, இவ்வளோதான் ப்ராடக்ட்டு. நம்ம இப்போ வந்து இதை காரில் போயிட்டு காற்றடிச்சு பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. வாங்க. ஸோ மக்களே, இப்போ நம்ம கார்கிட்ட வந்துட்டோம். எப்படி வந்து அந்த டயர் இன்ஃப்ளேட்டரை வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ வந்து இந்த கேப்பை கட்டிடுவோம். தென் வந்து இந்த இதுவும் வந்து இதில் ஃபிட் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க. இதில் வந்து ஸ்க்ரூ டைப்பில் தாங்க கொடுத்துருக்காங்க. இது இப்படி தான் ஃபிட் பண்ணோம் போல்.
லைட்டாக போடும்போது மட்டும் ஒரு ஏர் ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். இது எடுத்துடுறேன், இதனால உங்களுக்கு தெரியல. இந்த ஸ்டிக்கரால் உங்களுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. எடுத்துடலாம். ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, அது உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இப்போ ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து ப்ரெஷர் வந்து 31.5 காட்டுது. நம்ம வந்து 30, நான் எப்போவுமே வந்து பேக்கில் வந்து 37 வைப்பேன். சாரி, எப்போவுமே வந்து நான் பேக் டயரில் வந்து 36 வைப்பேன். வந்து 31.5 காட்டுது. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. ஸோ அவ்வளோதான், 36 வந்தவொடனே ஸ்டாப் ஆகிடுது. ஸோ இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக ஒரு பிரச்சனை என்னென்னா, ரிமூவ் பண்ணும்போது லைட்டாக அந்த கொஞ்சம் ஏர் வெளியில் வருது. நீங்கள் அதுக்கு வந்து 36.5 கூட வச்சுக்கலாம். ஏன்னா ரிலீஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஏர் வெளியே வருது, அதனால். ஓகே, இப்போதைக்கு ஓகே. ஸோ அவ்வளோதான் மக்களே, சூப்பராக ஒர்க் ஆகுது. 4 டயருக்கும் வந்து அடிக்க போகிறேன். அதெல்லாம் காட்டினா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஸோ எப்படி ப்ராடக்ட்டு உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த கம்பெனி கொஞ்சம் நல்லா இருந்தது. நான் ஏற்கனவே வந்து இதே கம்பெனியில் உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். அதை தான் அந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஆல்மோஸ்ட் 3 to 4 years நான் யூஸ் பண்ணிட்டேன். அது வந்து இந்த மாதிரி ஒரு கேபிள் ஒன்று இருக்குது அதில். அதை நான் ஆக்சுவலாக இப்படி மடக்கி வச்சதுனால கட் ஆகிடுச்சு கேபிள். மோட்டர்லாம் நல்லாவே இருக்குது, இன்னமும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து இது சேஞ்ச் பண்ணது. லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஆக்சரீஸ் வீடியோவில் வந்து நல்லாவே வந்து ஒரு வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்து, அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். சீக்கிரமாக ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய். ஸோ மக்களே, இப்போ தான் வந்து 4 கார் டயருக்கு 4த்துக்குமே ஏர் அடித்தேன். அண்ட் தென் ஸ்டெப்னி வந்து ஃபுல்லாக டவுனு, அதனால் ஃபுல்லாக சார்ஜ், அதாவது ஏர் வந்து ஃபில் ஆச்சு. அண்ட் தென் ஒரு சைக்கிளுக்கு, அண்ட் தென் என்னோடய பைக்குக்கு ஃபுல்லாகவே ஏர் அடிச்சிருக்கேன். பார்த்தீங்களா, ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்குது. கொஞ்சம் ஹீட் வந்து ஃபீல் பண்ண முடியுது, லைட்டாக ஹீட் இருக்குது. ஸோ நீங்கள் காற்றடிச்சு முடித்தோடனே இந்த இது இப்படி வந்து இதில் செட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இதில் வந்து இப்படி போட்டிங்கன்னா இந்த மாதிரி சும்மா ஒரு லாக் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இதை சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு போய் காரில் வைக்க போகிறேன். இருங்க, சார்ஜ் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து சார்ஜ் போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா ஏறுது பாருங்கள் சார்ஜ்.